இந்த வருஷம் குளிர் அதிகமா இருக்கு. ஆம் மன்னவா, எல்லாரும் வீட்டை விட்டு வேண்டா வெறுப்பாத்தா வெளியே வர்றாங்க. குளிரோ உஷ்ணமோ மக்கள் வேலை செஞ்சுதானே ஆகணும். அது உண்மைதான் மன்னவா. ஆனா ரொம்ப குளிரா இருந்தா அவங்க வெளியே வரதே இல்லை. ஓ, தண்ணி பனிக்கட்டி மாதிரி இருக்கு. நீங்க சொன்னது சரிதான். இந்த குளிர்ல யார்தான் வெளியே வர முடியும்? மன்னவா, நீங்க சொன்னதை நான் மறுக்கிறேன். பீர்பால், எல்லா விஷயத்திலையும் என்ன மறுத்து பேசணும்னு நினைக்காதீங்க. என்னை மன்னிச்சிடுங்க மன்னவா, நான் உங்களை மறுத்து பேசல. நான் உண்மையைத்தான் சொல்றேன். இந்த உலகத்துல எந்த சூழ்நிலையிலையும் வேலை செய்யற ஆட்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. அப்படின்னா கொஞ்சம் வருமானத்துக்காக எதையும் செய்ய ஆளுங்க இருக்காங்களா? ஆமாம் மன்னவா, அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல வந்தேன். இதை என்னால ஏத்துக்க முடியாது. பணத்துக்காக ஒருத்தன் தன்னை வருத்திக்கிறதுக்கும் ஒரு எல்லை இருக்கும் இல்லையா? நீங்க சொல்றதும் சரிதான் மன்னவா, என்னாலையும் இதை ஏத்துக்க முடியல. இல்ல மன்னவா, உங்க ராஜ்யத்திலேயே சூழ்நிலை காரணமா நிறைய பேர் சின்ன வெகுமதிக்காக நிறைய வேலை செய்ய தயாரா இருக்காங்க. இப்ப நீங்க சொன்னதையே சவாலா ஏத்துக்கிட்டு இதை உண்மைன்னு நிரூபிச்சு காட்டுங்க. இந்த குளிர்ந்த குளத்துல ராத்திரி பூரா நிக்கக்கூடிய ஒருத்தனை கொண்டு வர முடியுமா? அந்த மாதிரி எவனாவது செஞ்ச அவனுக்கு நான் 10 தங்க காசுகள் கொடுக்குறேன். நிச்சயமா மன்னவா, ஒரு சின்ன வெகுமதிக்காக சில மக்கள் நீங்க சொன்னபடி செய்ய இப்பவும் தயாரா இருக்காங்க. நீங்க சொல்றது உண்மையா இருந்தாலும் எனக்கு சந்தேகமா இருக்கு. முதல்ல இந்த தண்ணியில் உள்ள ஜில்லுப்பை பார்த்ததோ யாருமே இந்த சவாலை ஏத்துக்க மாட்டாங்களே மன்னவா. ரெண்டாவதா அதை முட்டாள்தனமா அவன் ஏத்துக்கிட்டாலும் காலை வர உயிரோடு இருக்க மாட்டான். ஆனா மன்னவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் அப்படிப்பட்ட ஆளை கொண்டு வர்றேன். சரி, அந்த மாதிரி ஆளை கொண்டு வந்து நிரூபிச்சு காட்டுங்க. இன்னைக்கே இந்த சோதனையை பண்ணி நீங்க சொன்னது தப்புன்னு நிரூபிக்கிறேன். கொஞ்சமும் யோசிக்காம இதுல இறங்கிட்டீங்க பீர்பால். மன்னவா, இன்று மதியத்துக்குள்ள அப்படிப்பட்ட ஆளை கண்டுபிடிச்சு சாயங்காலமே தர்பார்ல நிறுத்துறேன். மகாராஜா, உங்க சவாலை ஏற்றுக்கக்கூடிய ஆளை கண்டுபிடிச்சிட்டேன். அவர் வெளியில நின்றுகிட்டு இருக்காரு உங்க அனுமதிக்காக. அப்படியா? நான் அவனை சந்திச்சே ஆகணுமே. உடனே வர சொல்லுங்க. கங்காராம் அவைக்கு வரலாம். வணங்குகிறேன் மன்னவா. நீ என்ன செய்யணுங்கிறத பீர்பால் எடுத்து சொன்னாரா? ஆம் மன்னவா, உங்க தோட்டத்து குளத்துல நான் ராத்திரி பூராவும் நின்றுக்கிட்டு இருக்கணும். அந்த குளத்துல நின்னா உறைஞ்சு போயிடுவோன்னு உனக்கு பயமா இல்லையா? இல்ல உனக்கு அந்த தண்ணி எப்படி குளிர்ச்சின்னு புரியலையா? மன்னவா, குளத்துல உள்ள தண்ணி குளிர்ச்சியா இருக்கும்னு தெரியும். 10 தங்க காசுகளுக்காக நீ இப்படி செய்யறது முட்டாள்தனம்னு நினைக்கிறேன். பீர்பால், இவன் தண்ணியில நிற்கும் போது என்னோட 2 காவலாளிங்க இவனை நல்லா கண்காணிப்பாங்க. இன்னைக்கு ராத்திரி இவன் நமக்கு விருந்தாளி. நல்லா சாப்பாடு போடுங்க. கடைசி சாப்பாடா இருக்கலாம். உங்க 2 பேரையும் நாளைக்கு பார்க்கிறேன். என்ன பீர்பால், உன்னோட ஆளு நேத்து ராத்திரி என்ன செஞ்சானா? மன்னவா, அவர் வெளியில தான் நிற்கிறாரு. நீங்களே அவர்கிட்ட கேட்டு பாருங்க. கங்காராம் அவைக்கு வரலாம். வணங்குகிறேன் மன்னவா. நேத்து ராத்திரி எப்படி இருந்துச்சு? அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு மன்னவா. கடவுளோட கிருபையால எப்படியோ சமாளிச்சுட்டேன். அப்படின்னா ராத்திரி பூரா அந்த குளத்திலேயே நின்றுட்டு இருந்தியா? என்னால நம்ப முடியலையே. ஆமாம் மன்னவா, உங்க காவலாளிகளே சாட்சி. உண்மைய சொல்லுங்க, இந்த ஆள் ராத்திரி பூரா குளத்திலேயே நின்றுட்டு இருந்தானா? ஆமா மன்னவா, சூரியன் உதிக்கும் போதுதான் வெளியில வந்தான். நாங்க 2 பேரும் கவனமா கண்காணிச்சோம். உன்னால் அதை செய்ய முடிஞ்சதுன்னு என்னால நம்ப முடியல. எப்படி சாதிச்ச? என்ன செஞ்ச? எப்படி நேரத்தை போக்கின? அது மன்னவா, ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எனக்கு குளிர ஆரம்பிச்சது. ஆனால் அதுக்கப்புறம் நான் குளத்து பக்கம் இருந்த விளக்கு கம்பத்தையே பார்த்துக்கிட்டு ராத்திரி பூரா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதானே பார்த்தேன்.
ரகசியம் வெளியாயிடுச்சு. விளக்கு கம்பத்தோட சூட்டுனால நீ ராத்திரி புற குளத்துல நிக்க முடிஞ்சிருக்கு. எனக்கு தெரியும். இல்லைன்னா உன்னால நிச்சயமா இதை சாதிச்சிருக்க முடியாது. ஆனா மன்னவா, என்ன தைரியம் இருந்தா நீ என்னையே ஏமாத்துவ. நீ செஞ்ச வேலை எவ்வளவு கஷ்டமானதுன்னு தெரிஞ்சதால உன்னை தண்டிக்காம விடுறேன். ஆனா உனக்கு கிடைக்கிற வெகுமதியை நீ மறந்துரு. ஆனா மன்னவா. போதும், நிறுத்து. நான் எதையும் கேட்க விரும்பல. கவலாளிங்களே, இவனை வெளியே கொண்டு போங்க. பீர்பால், இப்போ உன் தோல்வியை ஒத்துக்கிட்டாகணும். உன் கணிப்பு இந்த முறை தவறி போயிடுச்சு. உங்களை மறுத்து பேசினதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. பரவாயில்ல பீர்பால், எல்லா மனிதர்களும் சில சமயங்களில் கணிப்புல தவறு செஞ்சிடறாங்க. அதை விடுங்க. நாம பர்ஷியாவோட ஷாவுக்கு ஏதாவது பதில் பரிசு கொடுத்தாகணும். அதை பத்தி சிந்திச்சிங்களா? இல்ல மகாராஜா, நீங்க என்ன மன்னிக்கணும். எனக்கு ஒரு சொந்த பிரச்சனை இருக்கு. அதை உடனே சரி பண்ணி ஆகணும். நான் உடனே வீட்டுக்கு போக அனுமதி வேணும். நான் மறுபடியும் அவைக்கு சற்று தாமதமாகவே வருகிறேன். நிச்சயமா பீர்பால், நீங்க போகலாம். ஆனா சீக்கிரம் வந்துருங்க. பீர்பால் எங்க? அவர் இன்னும் வீட்டிலேருந்து திரும்பலையா? இல்லை மன்னவா, அவர் இன்னும் திரும்பல. அவரை கூட்டிட்டு வர ஆளை அனுப்பலாமா? உடனே ஒரு ஆளை அனுப்பி அவரை இங்க கூட்டிட்டு வர சொல்லுங்க. ஷாவுக்கு கொடுக்க போற பரிசை பத்தி தீர்மானிக்கணும். இப்ப வேற விஷயங்களை கவனிப்போம். மன்னவா, இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு வந்த வரிகளை பத்தி விரிவா படிக்கிறேன். மன்னவா, பீர்பால் ஒரு செய்தி அனுப்பிச்சிருக்காரு. அவர் மதிய உணவு தயார் பண்ணிக்கிட்டு இருக்காராம். அது முடிஞ்ச உடனே வருவாராம். பீர்பாலுக்கு என்ன ஆயிடுச்சு? தாமதமா சாப்பிட மாட்டாரு. இந்நேரம் சாப்பிட்டுருப்பாரு. நீ உடனே போய் அவரை குதிரையில அரண்மனைக்கு எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வர சொல்லு. நீ ஏன் தனியா வந்த? பீர்பால் எங்க? அவரை கையோட கூட்டிட்டு வர சொன்னேன்ல. அது 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 வந்து மகாராஜா, நான் அவரோட வீட்டுக்கு போய் நீங்கள் சொன்ன செய்தியை சொன்னேன். ஆனால் அவர் மதிய உணவு தயார் பண்ணிக்கிட்டு இருக்காராம். அதனால் அது முடிஞ்ச உடனே சாப்பிட்டுட்டு சாயங்காலமாக வரேன்னு சொன்னார். உண்மையில பீர்பால் என்ன செஞ்சிட்டு இருக்காருன்னு எனக்கு பார்க்கணும். இப்பவே அவர் வீட்டுக்கு போறேன். வாருங்கள் மகாராஜா. மாமன்னர் அக்பர் வாழ்க. வரவேண்டும் மகாராஜா. உங்களை தொந்தரவு செஞ்சிருந்தா அதுக்காக என்னை மன்னிக்கணும். என்ன செய்கிறீங்க பீர்பால்? உணவு தயாரிக்கிறீங்கன்னு என்னோட ஆள் சொன்னா. ஆனால் வேற என்னவோ செஞ்சிட்டு இருக்கீங்களே. பாருங்க மன்னவா, அங்கே ஒரு பானை தொங்குது. அதுதான் என்னுடைய மதிய உணவு. நான் காய்கறிகளை சமைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அது நடக்கவே இல்லை. பீர்பால், உங்களுக்கு மூளை குழம்பிடுச்சா? தீயிலேருந்து அவ்வளோ உயரத்தில் பானையை வச்சா அது எப்படி வேகும்னு சொல்லுங்க. மன்னவா, என் வழியில் தவறு எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. அது தீக்கு மேலே தானே இருக்குது. அது ஏன் வேகக்கூடாது? உங்களுக்கு அறிவு மழுங்கிடுச்சா பீர்பால்? உணவுல சூடுபடலைன்னா அது எப்படி வேகும்? நிச்சயமா வேகாது. ஏன்னா அந்த பானை நெருப்புலேருந்து ரொம்ப அவசரத்தில் இருக்கு. அப்படியா மன்னவா? நான் நினைச்சேன் கங்காராம் தண்ணிக்குள்ள இருக்கும்போது தூரத்தில் உள்ள விளக்க பார்த்தே சூட்ட கிரகிக்க முடியும்னா ஏன் உணவு ஏன் நெருப்புல இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருந்தாலும் வேகாது? இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சு. நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நாளைக்கே உங்க கூட அந்த ஆளை கூட்டிட்டு வந்து அந்த வெகுமதியை வாங்கிக்க சொல்லுங்க. மிக மிக நன்றி மகாராஜா. பீர்பால், இது உங்களுக்காக. ஒரு மன்னரிடமே அவர் தவற சுட்டி காட்டிய தைரியத்துக்காக. அது மட்டுமல்ல, அந்த தைரியத்தை நிரூபிக்க நீங்க எடுத்துக்கிட்ட முறை எல்லா சந்தேகங்களையும் போக்கிடும். பிரமாதம். மிகவும் நன்றி மகாராஜா.